இயேசுவே ஆண்டவர். ஆண்டோடைய வார்த்தைகள் குடும்பத்தை பற்றி தான், கல்யாணத்தை பற்றி, திருமணத்தை பற்றி. அதனால் ஒரு வார்த்தை சொல்கிறேன். நம்முடைய குடும்பங்களில் நம்ம செதறிப்போக காரணம் 3. ஒன்று சிந்தனை, இன்னொன்று பேச்சு, 3 நம்ம நெஞ்சில் இருக்கிற ஆசை. என்னதெல்லாம்? ஒன்று சிந்தனை, 2 இந்த பேச்சு, நாக்கு, 3வது என்ன சொன்ன? ஆசை, நெஞ்சில் இருக்கிற ஆசை. இந்த 3 சுத்தமாயிட்டு வச்சுக்க, குடும்பம் சுத்தமாக இருக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினச்சி பாருங்கப்பா, நம்ம குடும்பங்களில் எப்போ கஷ்டம், எப்போ வேதனை, எப்போ பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்த 3 காரியத்தில் தான் அடங்கி இருக்கும். மீதியெல்லாம் அதுக்கு பின்னால் வரும்னு வச்சுக்கொள்ளுங்க. சிந்தனையிலே தான் பாவத்தை செய்வாங்க. இல்லை இன்னொருத்தர் குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்க, அந்த இதுவும் தொடக்கத்தை எங்கே தான் வருது? குடி பழக்கமும் சிந்தனையில் தான் இருக்குது. சிந்தித்த பிறகு தான் குடி பழக்கமே வருது, அலம வராது. உன்னுடைய சிந்தனை திருத்திட்டுன்னா கையும் வாயும் சரியாக போகும். குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் அடுத்தாப்பில் இருக்குது. வாய் பேச்சு. நினச்சி பாருங்க, எத்தனை தடவை வாய்ப்பேச்சினாலேயே குடும்பம் அழிஞ்சு போகுது. நினச்சி பாருங்க. தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஓயாமல் அனாவசியமான கெட்ட வார்த்தை, அனாவசியமான பேச்சினால நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு போகுதுல்ல, அது உண்மை தான். அடுத்தாப்பில் இந்த சிந்தனை வாயிலிருந்து நம்ம நெஞ்சத்துக்கு வருது ஆசை. என்னது? ஆசை, கெட்ட ஆசை. கெட்ட ஆசைக்கு முன்னாலேயே சிந்தனையும் இருக்குது. அதனால்தான் நிறைய பேர் அழிஞ்சு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளை ஒரு சின்ன பாட்டு பாடிக்கொள்கிறேன். இயேசுவே உம் இதயத்தில் இடம் வேண்டும், எனக்கோர் இடம் வேண்டும். இயேசுவே உம் இதயத்தில் இடம் வேண்டும், எனக்கோர் இடம் வேண்டும், எனக்கோர் இடம் வேண்டும். நல்லது எத்தனை இழந்து போனே, மகத்தானது எத்தனை பாவி நான் புதைத்து விட்டே. நல்லது எத்தனை இழந்து போனே, மகத்தானது எத்தனை பாவி நான் புதைத்து விட்டே. என் தழும்புகள் ஆராதோ, மன்னித்து இதயத்தில் இடம் தாரும். என் தழும்புகள் ஆராதோ, மன்னித்து இதயத்தில் இடம் தாரும். இயேசுவே
உம் இதயத்தில் இடம் வேண்டும், எனக்கோர் இடம் வேண்டும், எனக்கோர் இடம் வேண்டும். பரிசேயர் ஒருவர் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறார். குடும்பத்தை பற்றி தான் நம்ம ஆண்டவரை பற்றி, குடும்ப வாழ்க்கையை பற்றி கேட்குறார். நம்ம ஆண்டவர் கல்யாணம் பண்ணியிருந்தாரா? என்னப்பா, நம்ம ஆண்டவர் கல்யாணம் பண்ணியிருந்தாரா? இல்லையே. ஆனால் பரிசேயர்கள் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. எதை பற்றி கேட்குறாங்க? குடும்ப வாழ்க்கையை பற்றி தான் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவருக்கு தெரிஞ்சதுக்குள்ள பார்த்துக்கலுங்க. ஆண்டவர்கிட்ட தான் வந்து கேட்குறாங்க குடும்ப வாழ்க்கை எப்படின்னு. ஆண்டவர் வந்து குடும்பத்தை படைச்சவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அது யார் கேட்குறாங்கன்னா பரிசேயர்கள். பரிசேயர்கள்ட்ட ஒரு பிரச்சனை வந்துட்டுது. என்னப்பா எப்படின்னா, ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி பாருங்க, எதுக்காக கேட்டாங்களாம்? பரிசேயர் அவரை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன். எப்படி சொல்லியிருக்குது? அணுகின்னு சொல்லியிருக்கு. இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னாப்பா, நிறைய பேர் நீங்கள் யோசித்தீங்க, நீங்களாம் நிறைய பைபிள் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. பார்த்துக்கொள்ளுங்க, மத்தேயு சுவிசேஷத்தில் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 4வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? நம்ம ஆண்டவர் 40 நாள் பாலைவனத்தில் தியானம் செய்துட்டு இருந்தார். 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். நல்லா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்ம ஆண்டவர் வந்து பாலைவனத்தில் எத்தனை நாள் இருந்தார்னு கேட்டிருக்கீங்க? 40 இரவும் பகலுமா தியானிச்சிட்டு இருக்கார், சாப்பிடாம. அப்போ என்ன சொல்லியிருக்கு பாருங்க, சோதிக்கிறவன் அவரை அணுகி. எப்படி சொல்லியிருக்கு? 4வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் அந்த 3 வார்த்தையை வாசிங்க பாருங்க. சோதிக்கிறவன் அவரை அணுகி. யாரை அணுகி? இயேசுவை அணுகி. சோதிக்கிறவன். பார்த்துக்கலாம், அதை மாத்திர கை விரல் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தாப்புல எடுங்க, மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம், அதில் 3வது வசனத்தை வாசிங்க. பரிசேயர் அவரை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன். இப்ப பரிசேயருக்கும் அந்த சோதிக்கிற சாத்தானுக்கு என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் இல்லை. சோதிக்கிறவன் பரிசேயருடைய அந்த லட்சணத்தை வாங்கிக்கிட்டான். அந்த பரிசேயர்கள் சோதிக்கிற சாத்தானை மாறிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கப்பா, கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் பசியுட்ட நேரத்தில் சோதிக்கிறவன் அவரை அணுகி அப்படின்னு சொல்லியிருக்குது. என்ன தெரியுமா? சோதிக்கிறவன் சேசுநாசம் அங்கே உபவாசம் இருந்து ஜெபித்து பசியாக விழுந்து மயங்கி கிடக்கிறார். அண்ணா வந்து பார்த்துட்டு இது என்ன செய்யுதுன்னா அவரை அணுகி. இதுதான் அணுகிறது. மெதுவா மெதுவா மெதுவா. இந்த பூனை குருவி பிடிக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? எப்படி? அதுதான் குருவி பிடிக்கிற பூனை மாதிரி. இந்த கோழி குஞ்சு பிடிக்கிற பாம்பு எப்படி போகும் தெரியுமா? அது ஊந்து போகிறதே தெரியாது. பார்த்துக்கா, அது தப்பா அந்த பேய்க்கு ஒரு இது சொல்லிருக்கு. அது சாத்தான் பாம்பு ரூபம் எடுத்ததுன்னு ஆதியாகமத்தில் சொல்லி இருக்குது. அது அந்த பொம்பளை ஏமாத்துறதுக்கு அவளை அணுகிச்சுதுன்னு சொல்லி இருக்குது. எப்படி அணுகிறதுன்னு அர்த்தம்? இது பக்கத்தில் மெதுவா வர்றது. எப்படி? மெதுவா மெதுவா மெதுவா. புரிஞ்சுதா? அது சத்துரு. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தொட்டுட்டு இருப்பான்.
ஊறுகாயா? நீ ஊறுகாயா மாறிடாத. இப்படித்தான் அந்த பரிசேயர்கள் சத்துருவின் ரூபம் எடுத்து, அல்லது சத்துரு பரிசேயர்களின் ரூபம் எடுத்து ஆண்டவரை மெதுவா வருது. பக்கத்தில் மெதுவா மெதுவா வந்து அவரை அணுகி, பெண்ணை, கல்யாணம் பண்ண பெண்ணை, திருமணமானவளை எந்த காரணத்திற்காவது அவளை விலக்கி விடுறது முறையா? எதுக்கு கேட்டாங்கன்னு சொல்லியிருப்பா ராஜா? அவரை சோதிப்பதற்கு. யாரை சோதிக்கிறதுக்கு? ஆமா, பத்தியா, சோதிக்கிறது. விலக்கி விடுறது முறையா? ஏதோ அவங்களுக்கு தெரியாதது மாதிரி கேட்குறாங்க. எதுக்கு கேட்குறாங்க? சோதிக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்கு. அவங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, சிலர் சோதிக்கிறதுக்காக கேட்பாங்க. சந்தேகத்தினால இல்லை. பேய் பிடிச்சவங்க பரிசேயங்களாம் செத்து பண்ணாங்க நான் நினச்சிட்டு இருக்கிறேங்க. இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. அதுக்குத்தான் ஆண்ட ரொம்ப ஒன்றும் பேசலை. அப்போ விலக்கி விடுவது முறையா? எந்த காரணத்தையாவது முன்னிட்டு, ஒருவர் தம் மனைவி எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா? அப்போ ஆண்டு என்ன சொல்கிறேன்னா, பைபிள்லாம் நீங்கள் படிச்சிருக்கிறீங்கள, நீங்களாம் படித்தவங்க தானப்பா, பைபிள் படிச்சிருக்கிறீங்களா? பைபிள் என்ன சொல்லியிருக்குது? 4வது வசனத்தை வாசி. அவர் மறுமொழியாக, தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்தது இல்லையா? ஆண்டு எப்படி கேட்கிறாரு? நீங்க படிச்சிருக்கீங்களா? அறிவு இருக்குதா உனக்கு? அறிவு இருக்குதா? நீ படிச்சிருக்கிறியா? நீ பரிசேயன் தானா? நீ படிச்சிருக்கிறியா? அறிவு இருக்குதா? ஆண்டவர் கேட்கிறாருப்பா, நீ படிச்சிருக்கிறியா? பைபிள் படிச்சிருக்கிறியா? உங்க ஃபாதருடைய டாக்கு கேட்டிருக்கிறியா? பெருசங்க கேட்டிருக்கிறியா? ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு போயிருக்கிறியா? உனக்கு தெரியாதா? நீ படித்தது இல்லையா? கேட்டது இல்லையா? அறிவு இருக்குதா? மறைநூலில் வாசித்தது இல்லையா? கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைச்சார், புருஷனும் பஞ்சாதியமாக படைச்சார். ஏன்னா கடவுள் புத்தி இல்லாதவரா? ஏன் 2 ஆம்பளைங்களை படைச்சிருந்தா கூடாதோ? தொடக்கத்தில் 2 பொம்பளை படைச்சு விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? எல்லாமே கான்வென்ட் ஆயிருக்குமே. 2 ஆம்பளைங்களை படைச்சு வச்சுருந்தா எல்லாருமே பாதஸ் ஆயிருப்பாங்களே. அப்போ துவக்கத்திலேருந்தே ஆணும் பெண்ணுமாக, கணவனும் மனைவியுமாக, புருஷனும் பஞ்சாதியுமாக சந்தோஷமா இருங்க அப்படின்னு நான் படைச்சு வச்சிருக்கிறார்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாராம்? மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்ப. இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்க. இதுக்கு விளக்கமே அவசியம் இல்லையே. இது என்ன தெரியாதா? என்னப்பா நீ 2ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறியா? 1 எத்தனை? 2 இல்லை 1 3? இது மாத்திரம் தெரியுதுல்ல. கணவனும் மனைவி ஒன்றா இருக்கணுங்கிறது தெரியாதா? 1 2 தானே? என்னப்பா 1 2 தானேம்மா? அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. அதான் ஏன் உங்களுக்கு இது தெரியாது? இதில் என்ன சந்தேகம் வந்துட்டு? அப்போ உடனே திரும்பவும் ஆண்டவர்கிட்ட கேள்வி கொடுக்குறாங்க. ஆமாம் சொல்லியிருக்கல, நம்ம மோய்சன் காலத்திலே ஒரு சிலெல்லாம் பிரித்து விட்டுருக்குறாமே. பொம்பளை தப்பு செய்துட்டுன்னா, அவள் ஏதாவது ஒரு விபச்சாரம் செய்துட்டுன்னா, அவள் பரத்தமையாக போயிட்டான்னா, அவள் பரத்தையாக ஆயிட்டான்னா அவளை பிரித்து விட்டுன்னு சொல்லியிருக்குல்ல.
அப்பா என்ன ஆச்சுது அவனு கேட்டிருக்கார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் கடவுளுடைய சிந்தனை இல்லை, உங்களுடைய கடின மனசு. அது என்னது? ஆண்டவர் சொல்கிற விளக்கம் இதுதான். இதுக்கு மேலே என்னப்பா நான் விளக்கம் சொல்கிறது? கேட்பாங்க, நம்ம திருச்சபையில் சில பிரித்து வைக்கிறாங்களா, எல்லாத்தையும் இல்லைன்னு வச்சுருந்தாங்களா, அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. சொல்கிறது சொல்லட்டுப்பா. திருச்சபையிலையும் வா வா உன்னை பிரித்து வச்சுருன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டா சாமியார். நீங்கள் போய் இம்சம் பண்ணுறதுனால தான். எங்கே பிஷப் ஹவுஸில் போய் சாமியார்கிட்ட போய் அங்கே போய் இம்சை பண்ணுறதுனால உங்கள் இம்சை தாங்க முடியாமல் தான் என்ன செய்வாங்க, போய் தோலை அப்படின்னு விட்டுருவாங்க. அதுதான் அன்னைக்கு மோயிசன் விட்டார். உங்களுடைய கடின மனசின் காரணத்தால் தான். என்ன கடின மனசு? அந்த பொம்பளைய, அந்த மனைவியை உனக்கு நிகராக துணையாக எடுத்துக்கொள்ள உனக்கு மனசு இல்லைல்ல, நீ கடின மனசா போச்சுல. ஏன் கடின மனசா போச்சுது? ஏன் கடின மனசா போச்சுது? இப்போ தானே 3 காரியம் சொன்னேன். நம்ம குடும்பங்களில் 3 காரியம் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று சிந்தனையில் இருக்குதுன்னு, இன்னொன்று பேச்சில் இருக்குதுன்னு சொன்னேன், ஒரு நெஞ்சில் இருக்கிற ஆசையில் இருக்குன்னு சொன்னேன். இயேசுவே ஆண்டவர் நம் மீட்பர் மாத இதழை படித்து பயன்பெறுங்கள். தந்தை அவர்களின் பாடல்கள் அடங்கிய CD-க்களை கேட்டு மகிழுங்கள். புரியுதா? அந்த பேய் சிலருக்கு சிந்தனையில் வந்துட்டுது. எதுக்கு? ஆமாம், நான் கல்யாணம் போது ஜில்லுன்னு இருந்தா, குச்சி போல் நல்லாவே இருந்தா, இப்போ எப்படி இருக்கா பாரு. அந்த பிள்ளை எப்படி அவ அழகாக இருக்கா, நீ ஏன் இப்படி இருக்கிற? நானும் சிரிக்கிறேன். யாரை பார்த்து சிரிக்கிறேன்? உங்களை பார்த்தா. நீங்கள் என்ன பார்த்து சிரிக்கிறீங்களா? சிரிச்சுக்கொள்ளுங்க, சிரிச்சுக்கொள்ளுங்க. எங்கே இருக்குது முதலாவது இந்த சிந்தனையிலம்மா? புரியுதா? சிந்தனை கெட்டு போச்சு, சிந்தனை கெட்டு போச்சு. அப்புறம் உன் நாக்கும் கெட்டு போச்சு, உன் நெஞ்சமும் கெட்டு போச்சு. இதனால தான் உன்னுடைய கடின உள்ளத்தின் நிமித்தம் அப்படின்னார். கடின மனசு, உன் கடின மனசு. மனைவியை துணையா அவளை ஏற்றுக்க, அது கணவருடைய கடின மனசா இருக்கலாம், அது மனைவியோட கடின மனசாக இருக்கலாம். இன்னைக்கு காலத்தில் யாரை சொல்ல, 2 பக்கமும் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் இந்த பரிசேயர்கள் கேட்கும்போது இப்படி தான் கேட்டாங்க. அதாவது எக்காரணத்திற்காவது பொம்பளையை விலக்கி விடலாமா, மனைவியை விலக்கி விடலாமா, அப்படி தான் யார் கேட்குறாங்க? அப்போ கேட்டது யாரு? ஆம்பளைங்க தான். பொம்பளைங்க ஆண்டு விட்டு போய் கேட்டாங்களா? கேட்க மாட்டாங்களா? கேட்கக்கூடாதா? ஆமாம், நம்ம ஆண்டு சொல்லியிருக்கல, உங்களுக்குள் பாவம் செய்யாதவன் எவன், அவன் இவள் மேல் கல் எறியட்டும்னு சொல்கிறார். தெரியுமா உங்களுக்கு ஒரு கதை? நம்ம அருளப்பரில் திருமுகத்தில் ஒரு அருமையான செய்தி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஆண்டு ஒரு நாள் விடிய காலம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். எங்கே ஜெபம் பண்ணிட்டு இருந்தார்னா, நம்ம எருசலேம் ஆலயத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ விடியகாலம் ஆராதனை செய்துட்டு இருக்கும்போதே, விடியகாலம் கோயிலுக்குள்ளே ஜெபிச்சிட்டு இருக்கும்போதே என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால், அங்கே கொஞ்சம் பரிசேயர்கள் வந்தாங்க. பரிசேயர்கள் சாதாரண பரிசேயர்கள் கொஞ்சம் பெரியவங்க, அந்த ஊரில் உள்ள பெரியவங்க, எல்டர்ஸ் ஆஃப் த பீப்புள் கேம். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஒரு பொம்பளை இழுத்துட்டு வர்றாங்க, இவ கையும் களவுமா, இப்போ அவளுடைய பாவத்தில் நாங்கள் பிடித்தோம். இவ என்ன சொல்லுவாங்க? அடல்ட்ரின்னு தமிழில் என்ன சொல்லுவாங்க?
விபச்சாரம் கிடைக்குது. விபச்சாரம் செய்தா, இவ விபச்சாரம் செய்தவ, அதனால நாங்கள் இவளை கையும் மெய்யுமா பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கொண்டு விடுறாங்க. இந்த பெரியவங்க ஆம்பங்களால பிடிக்கல, யாரை பிடிச்சிட்டு வந்தாங்க? பாவப்பட்ட பொம்பளை பிடிச்சிட்டு வராங்க. ஆனால் விபச்சாரம் செய்த ஆம்பளைங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்கள விட்டுட்டாங்க. அநேகமாக அந்த பரிசேயர்கள் தான் விபச்சாரம் செய்தவங்களா இருந்திருப்பாங்க. அதனால தானே கையும் மெய்யுமா பிடிச்சிட்டு வந்தான். அவங்களே பாவம் செய்துட்டு அவங்களே அந்த பொம்பளை இழுத்துட்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு விடுறாங்க. ஆண்டவர் என்ன செய்தாராம்? அப்படியே உட்கார்ந்து தரையில் உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருந்தாராம். என்ன சொல்லி இருக்குதுன்னா பார்த்துங்க, தரையில் உட்கார்ந்து இங்கே மணல் கிடலுக்குள்ள அந்த மணல் மாதிரி இப்படியே கையை வச்சு எழுதிக்கிட்டே இருந்தார். குறிஞ்சி எழுதிக்கிட்டே இருந்தார், தரையில் எழுதிக்கிட்டே இருந்தார், தன் விரலால் தரையில் எழுதிக்கிட்டே இருந்தார். அப்போ அந்த பரிசைங்க சோதிக்கிறவங்க தான், இதே சோதிக்கிறவங்க தான். இந்த பொம்பளை விபச்சாரத்தில் பிடிபட்டா எங்க சட்டப்படி இவளை கல்லால் எறிஞ்சு கொள்ளணும். ஓ, நீங்க என்ன சொல்றீங்க? யார்கிட்ட கேட்குறாங்க? ஆண்டவர்கிட்ட. ரபி 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 நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டு குறிஞ்சிட்டு தான் எழுதினார். தலையை நிமிர மாட்டேன்ட்டார். ஆனால் தொல்லை பொறுக்க முடியாமல், பார்த்தீங்களா, தொல்லை பொறுக்க முடியாமல் திரும்பவும் நிமிந்தார், லேசாக நிமிந்தார். நிமிந்துக்கு முகத்தை பார்த்தாரோ பார்க்கலையோ, உங்களுக்குள்ள பாவம் செய்யாதவன் எவனோ அவன் இவள் மேல் கல் எறியட்டும், முதல் கல் எறியட்டும் அப்படி சொல்லி திரும்பவும் குனிஞ்சிக்கிட்டார். அவர் எவ்வளோ நேரம் குனிஞ்சு எழுதினார்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் அங்கே இருந்த பரிசுகள் அத்தனை பேரும் ஓடித்தாங்க. ஒரு பரிசையும் அங்கே இல்லை. அவள் மேலே கல்லை எறியணும் அப்படின்னு நினச்சவங்க யாருமே இல்லாமல் போனாங்க. அப்போ ஆண்டவர் லேசாக நிமிந்து அந்த அம்மாவை பார்க்குறாரு. ஏம்மா, உன் மேலே கள்ளத்துக்கு எறியணும்னு சொன்னாங்களே, அவங்களாம் என்ன ஆச்சு? ஆண்டவரே, யாரும் எனக்கு தீர்ப்பிடலை, யாரும் என் மேலே கல்லெறியலை. அப்போ ஆண்டு என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன் மேலே கல்லெறிய மாட்டேன், நான் உனக்கு தீர்ப்பிட மாட்டேன், ஆனால் நீ இன்னும் பாவம் செய்யாத, நீ போ. எப்படி? என்ன சொன்னார்? நான் பாவம் செய்யாத, நீ போ. பாவம் செய்யாதுன்னா சொல்லி அனுப்பினார். இதே மாதிரி பண்ணிக்கிட்டேக்கா இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லலை, பார்த்துக்கா. ஆனால் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டோட சிந்தனை எப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஆண்டோட வார்த்தை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒன்று தான். என்னது? கடவுள் இணைத்ததே மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆம்பளைங்களும் விபச்சாரம் செய்யக்கூடாது, பொம்பளைங்களும் விபச்சாரம் செய்யக்கூடாது, பாவம் செய்யாத. கடவுள் இணைத்தது அவருக்கு சொந்தம். அப்படின்னா மனுஷன் சிந்தனை என்ன? இந்த சமூக ஒழுக்கத்தில் நான் இப்போ கேத்தலிக் பிரீஸ்ட், அதனால் பேசுகிறேன், பார்த்துக்கிடுங்க. நான் கல்யாணம் பண்ணல, பார்த்தீங்களா? நீங்கள் சொல்லுவீங்க, என்ன ஃபாதர் ஒரு 6 மாதத்தை கல்யாணம் பண்ணி பாருங்க, அப்படின்னு நான் பண்ணி பார்க்க மாட்டேன். அதனால தானே சாமியாராக இருக்கேன். உங்களுக்கு இப்படி பிரசங்கம் வைக்கிறதுக்கு தான், ஆண்டோட வார்த்தை சொல்கிறதுக்கு தான் ஆண்டை நான் அபிஷேகம் சேர்க்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை மாதிரி நான் தரையில் புரண்டுட்டு இருப்பேன் நான் நினச்சிட்டு இருக்கிறேங்க. அப்படிலாம் ஆண்டை என்னை விட மாட்டார். அப்படி இருந்தேன்னா உங்கள்கிட்ட இவ்வளோ தைரியம் அனுப்பினா, நெஞ்சில் இவ்வளோ தைரியமாக பேசுவேன் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டோடைய வார்த்தையை வச்சுட்டு தான் பேயை ஓட்ட முடியும். எப்படி? ஆண்டோடைய வார்த்தையை நெஞ்சில் வச்சுட்டு தான் பேயை ஓட்ட முடியும். பேய் பிடிச்சவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, உலகத்தில் எல்லா இடத்துலாம் இருக்கிறாங்க. ஆமாம், இந்த பரிசேயர்கள் மாதிரிப்பட்டவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அதுக்கு தான் ஆண்டு இப்படி என்னை மாதிரிப்பட்டவங்களை வச்சு சொல்ல வைக்கிறார்ப்பா. மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் சரி, ஆண்டோட வார்த்தை எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருடா. சொல்லிட்டே இரு. செவி உள்ளவன் கேட்க கடவான். நீ செவி இருந்து செவிடனா போயிடாத, செவிடியா போயிடாத. குடும்ப ஒழுக்கம் அது தெய்வ ஒழுக்கம். என்னது? குடும்ப ஒழுக்கம் தெய்வ ஒழுக்கம். குடும்ப ஏற்பாடு தெய்வ ஏற்பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம் ஆமாம். ஒரு குருத்துவம் அப்படின்னு சொன்னால் அது கடவுளுடைய அபிஷேகம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி தான் உங்களுடைய ஏற்பாடும் குடும்ப வாழ்க்கையோ.
ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். அதே மாதிரி தான் எங்களுக்கு கடவுள் கொடுத்த அபிஷேகத்தை மனுஷன் அவசங்க செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் எங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லை. இந்த விஷயத்தில் கடவுளுடைய பார்வை ரொம்ப முக்கியம். கடவுளுடைய சிந்தனையும் அவருடைய பார்வையும் முக்கியம். ஆகவே சமூகத்தில், திருச்சபையில் கணவன் மனைவி ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருக்கணும். வேதனை இருக்குதுன்னு வச்சுக்கலுங்க, வேதனை இருக்க தான் செய்யும். வேதனை இல்லாமலா இருக்குது? கண்டிப்பாக உலகத்தில் வேதனையே இருக்குது, கஷ்டம் இருக்குது, நோய் இருக்குது, நோக்காடு வருது, பிரச்சனை வருது. அதுக்குன்னு கடவுளுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் வார்த்தையை விட்டுடலானா? இல்லை. அப்படி விட்டா என்னது? ஆண்ட சொன்னா பார்த்தீங்களா, அந்த முள் செடிகளுக்குள் விழுந்த விதை அப்படின்னு. முள் செடிகளுக்குள் விழுந்த விதை இதுதான். எப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் சிந்தனையும் கவலையும் மாய கவர்ச்சியும் மயக்கி போட்டு கடவுளுடைய வார்த்தையை நெஞ்சில் தாங்க விடாமல் உங்களை அமுக்கி போட்டுது அப்படின்னு. அதனால தான் ஒரு சில என்ன செய்கிறாங்கன்னா அப்படி அப்படியே ஓட்டிட்டாங்க. தேவ வார்த்தையை வச்சு பேய ஓட்டு, பரிசேயர்களையும் ஓட்டு. அந்த பரிசேயர்கள் பூனை வடிவத்தில் வருவாங்க, உங்கள் குடும்பத்தை குலைச்சிருவாங்க, குடும்பத்தை நாஸ்தி பண்ணிடுவாங்க. இடம் கொடுக்காதீங்க. பரிசேயர் பூனைகளை ஓட்டுங்க, விரட்டுங்க. எப்படி விரட்டுவீங்க? எதை வச்சு விரட்டுவீங்க? தேவ வார்த்தை நெஞ்சில தாங்கிட்டு ஓட்டணும். இயேசுவே ஆண்டவர் நம் மீட்பர் மாத இதழை படித்து பயன்பெறுங்கள். தந்தை அவர்களின் பாடல்கள் அடங்கிய சிடிக்களை கேட்டு மகிழுங்கள். என்னையுமே